ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 30 வேதவசனம் சொல்கிறது, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவள் சிறுமை அடைவதில்லை. அவளை மகிமைப்படுத்துவேன், அவள் சிறுமை அடைவதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனிதனை மகிமைப்படுத்தி விட்டாரானால் அதை சிறுமைப்படுத்த யாராலும் முடியாது. அவன் சிறுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சிறுமை அடைந்து போவார்கள். அன்புக்குரியவர்களே, யோவான் 9 நீங்கள் பாருங்கள். ஒரு பிறவி குருடனாக பிறந்த ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எல்லாரும் கேட்குறாங்க, இவன் குருடனாய் பிறந்த இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, அல்லது பரம்பரையில் வர பாவமா? அந்த காலத்தில் யூத முறை மேலே அப்படி இருந்துச்சு. ஒருத்தர் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடுச்சுன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, ஏன் இவனுக்கு இந்த கஷ்டம் தெரியுமா? தலையை துமுறா நடந்தாய்யா, இப்படிலாம் பண்ணாய்யா, அதனால தான் ஐயா இப்படி ஆயிட்டான்லாம் சொல்கிறோம்ல. இதை மாதிரி அந்த காலத்தில் ஒருத்தனுக்கு பார்வை இல்லைன்னு சொன்னால், உங்கள் அப்பா மோசமான அப்பாப்பா, உங்கள் தாத்தா மோசமானவன், எங்கள் பாட்டி மோசம், இப்படியெல்லாம் சொன்னா இருக்காங்க. அப்படி கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அப்படி இல்லைப்பா, தேவனுடைய கிரியையில் வெளிப்படும்படி இவன் பிறந்தான் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பார்வை அளிக்கிறார். பார்வை அளித்த உடனே அந்த ஊரார் முழுவதும் அவனுக்கு எதிராக எழும்பி அவனை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று பல கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனாலும் கூட he was strong in his answer. அவனுடைய பதிலில் ரொம்ப உறுதியாக இருக்கிறான். என்ன உறுதி? ஆண்டவரை மறுதலிக்கவும் இல்லை, தன் பார்வை கொடுத்தவர் தீமையானவர் அல்லது அசுத்தமானவர் என்று ஒத்துக்கொள்ளவும் இல்லை. எத்தனை அற்புதமான ஒரு காரியம்! அவனை சிறுமைப்படுத்த வேண்டிய வாய் அடைத்து ஊரை விட்டு வெளியே தள்ளினா அவனை சிறுமை முடிஞ்சு போன்னு நினைச்சாங்க. ஆனால் ஊரை விட்டு வெளியே தள்ளினுடன் மகிமை அளித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்காக காத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளும் உன்னை சிறுமை அடைய விடுகிறவன் அல்ல. உலகத்தில் நிறைய காரியங்களை சிறுமை அடைகிற நிலைமையில ஊரை விட்டே தள்ளி போட்டுடலாங்க. இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்த பொழுது கதறின நாட்டு கடற்கரையை பாருங்க. அங்கே ஒரு மனுஷன் ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க, ரொம்ப மோசமான பிசாசு பிடிச்சவன், உருப்பட மாறான்னு சொன்ன. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்க போன உடனே அவனுடைய அசுத்தாவில் அவனை விட்டு ஓடினது. அவன் வஸ்திரம் தரித்தவனாய் அமைதியோடு உட்கார்ந்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். இதான் தேவன் கொடுக்கிற ஒரு மகிமை. இன்றைக்கு ஆண்டவர் அந்த மகிமையை தர விரும்புகிறார் இல்லையா? மொர்தேகை மேலே கர்த்தருடைய மகிமை இருந்தது, யூத மக்களோடு கர்த்தருடைய மகிமை இருந்தது. ஆனால்தான் அவனுடைய குடும்பத்தார் சொன்னார்கள், அவன் யூதனே ஆனால் அவனுக்கு முன்பதாக நீங்கள் சிறுமை அடைவது நிச்சயம். ஏன்னா யூதர்களுக்குள்ளே, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு மகிமை இருக்கிறது. அதை யாரும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள். அவன் நினைச்சு பார்த்துருப்பானா, அந்த தூக்குமரம் செய்யும்போது இது நமக்கு தான் வினயம் வரப்போகுதுன்னு நினைச்சானா? இல்லைங்க. காரணம், ஆண்டவராகிய கர்த்தருடைய மகிமையை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது யோசித்து பாருங்கள். என்ன காரியம் நடக்கிறது? ஆண்டுடைய பிள்ளைகளை அபகரித்து, ஆண்டுடைய பிள்ளைகளை கெடுத்து நாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறோமா? முடியவே முடியாதுங்க. நீ லெபனான் நடக்கிற காரியங்கள் நமக்கெல்லாம் தெரியும். எல்லாரும் அப்பா அநியாயம் அக்கிரமம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா லெபனானில் கிறிஸ்டியன்ஸ் தான் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் அவள் துரத்தி அடிக்கப்பட்டு பலவந்தப்படுத்தப்பட்டு பிற மதத்தை சார்ந்த மக்களாக மாற்றப்பட்டார்கள். அதுதான் உண்மை. தட் இஸ் ஹிஸ்டரி. ஏன் இந்த விபரீதங்கள் நடைபெறுகிறது? ஏன் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது? கிறிஸ்தவ நாடாக இருந்த லெபனான் ஒரு புத நாடாக மாற்றப்பட்டிருக்கிறதே. இது யார் கேட்பது? கர்த்தர் தானே நியாயம் விசாரிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவர் கொடுத்த மகிமை யாராலும் எடுக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் ஒருவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவரை சிறுமையடைய யாராலும் முடியாது. யோசேப்பை கர்த்தர் மகிமைப்படுத்த விரும்பினார். சகோதரர் சொன்னார், குழியிலே போட்டால் முடிஞ்சு போனாங்க. போத்திபார் மறைவு நினைச்சா சிறைச்சாலை போட்டோன்னு அதோட வாழ்க்கை முடிஞ்சு போன்னு நினைச்சாங்க. குழியிலே போட்டாலும் சிறைச்சாலையில் போட்டாலும் கர்த்தர் மகிமைப்படுத்தின யோசேப்பை யாராலும் 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 கெடுக்க முடியாது. யோசுவாவை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார்.
அவனுக்கு முன்னாடி என்ன யோர்தான் வந்தாலும், எரிகோ கோட்டை வந்தாலும், என் யோசுவாவை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார், அவன் மகிமையாகத்தான் இருப்பான். போதாதா? தானியேலை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கும்போது சிங்கக்கேவி என்ன, அக்னி ஜுவாலை என்ன, அவர் நெருங்கவே முடியாது. நீ கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார், நீ சிறுமை அடைவதில்லை. கர்த்தர் உனக்கு தந்த தொழில், கர்த்தர் உனக்கு தந்த வாழ்க்கை, கர்த்தர் உனக்கு தந்த குடும்பம், இதில் நீ சிறுமை அடைய மாட்டாய். இன்னைக்கு அந்த நம்பிக்கையோட, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த வாழ்க்கைக்காக, நீர் எனக்கு தந்த தொழிலுக்காக, நீ எனக்கு தந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்வாயா? அவர் உன்னை மகிமைப்படுத்துவார், நீ சிறுமை அடைவதில்லை. Have a wonderful blessed day. God bless you. Amen.